கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது உங்கள் வெற்றி நேரம் நிகழ்ச்சி கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றிவிடும். ஆகவே விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த செய்தி முடிவிலே நாங்கள் உங்களுக்காக வாரத்துடன் நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுது எனது கணவர் போதகர் சுந்தர் மேன்வல்ராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு இனிய பாடல். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே தூயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே தூயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்தரோகி வந்த மக்களே, நேசாவி வீச செய்குவே. 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 நேசவர காலமாகுதே, நியாய தீர்ப்பினால் நெருங்குதே. நேசவர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வாழும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாழும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றினே, ஜீவன் பேரு என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றினே, ஜீவன் பேரு என்னை நடத்தும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதியிலிருந்து நான் உங்களோடு பேச போகிறேன். இயேசு சுவாமி இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே நடைபெற்றதான ஒரு அற்புதத்தை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். அதாவது திமிர்வாதக்காரனை இயேசு சுகப்படுத்தினதை குறித்து நாங்கள் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மார்க் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு கற்பனகுமுக்கு அவர் வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கற்பனகுமுக்கு அவர் வந்தார், அங்கே வந்து அவர் அங்கே ஒரு வீட்டிற்கு போனார் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம், நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு விதமாய் அந்த கற்பனகுமிலே அந்த வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அங்கே ஏராளமான ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் அவர் திரளாக அவருக்கு பின்னே செல்வார்கள். ஒரு வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்றால் அவரை காண்பதற்கு, அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்ப்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஏராளமான மக்கள் கூடி விடுவார்கள். ஆகவே அன்றும் பழமை போல நாம் பார்க்கிறோம், அங்கே ஏராளமான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். வீட்டுக்கு உள்ளேயும் நிறைய ஜனம் இருந்தது, வீட்டுக்கு வெளியே வாசலிலும் நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள், வீட்டை சுற்றிலும் அநேகர் நின்று கொண்டிருந்தார்கள். யாருக்கும் உள்ளுக்கு போக முடியல, வெளியில வர முடியல, அந்த அளவுக்கு அங்கே ஜனங்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமாய் கூடியிருந்த போது நாங்கள் 2வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வசனம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, சத்தியம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே ஜனங்கள் கூடி வருவார்கள். இன்றைக்கு வசனம் தெரியாமல் தான் இன்றைக்கு அநேக மனுஷர் அவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் சத்தியத்தை அறியாததினாலே அவர்கள் சங்காரமாக்குறார்கள் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே சத்தியத்தை நாம் போதிக்க வேண்டும், வசனத்தை நாம் போதிக்க வேண்டும். வசனத்தை நாம் போதிக்கும் போது வசனத்திலே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. வசனத்தை நாம் போதிக்கும் போது அந்த வசனம் ஒருபோதும் அது வெறுமனே திரும்பி வராது. அந்த வசனம் எதற்காக அறிவிக்கப்படுகிறதோ அதற்கான பலனை அது திரும்ப கொண்டு வரும். அந்த வசனம், ஆண்டவருடைய வசனம் ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது மனுஷருடைய கடினமான இருதயங்களை உடைக்க வல்லது, கல்லான இருதயங்களை இழகச் செய்ய வல்லது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்ற வல்லது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் வியாதியஸ்தரை சுகப்படுத்த, அற்புத அடையாளங்களை நடப்பிக்க கர்த்தருடைய வசனம் மிக முக்கியமானது. ஆண்டவராகிய தேவன் நமக்கு அவருடைய வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தை தான் நாம் இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நாங்கள் பேச வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். நாம் கடைசி நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற ஊழியர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சிக்கிற நாடுகிற விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு வசனத்தை போதிக்கிறவராக அவர் காணப்பட்டார். பாருங்கள், மல்கியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆசாரியனுடைய வாயிலே ஜனங்கள் சத்தியத்தை தேடுவார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு கட்டுக்கதையை கேட்கறதுக்கு வரல, ஒரு புராணத்தை கேட்க வரல, எங்கேயோ நடந்ததை பேப்பர்ல வாசிச்சத டிவியில பார்த்ததை கேட்கறதுக்கு அவங்க வரல, சத்தியத்தை கேட்பதற்காகவே ஜனங்கள் வருகிறார்கள். ஆகவே ஜனங்கள் சத்தியத்தை வருகிறபடினாலே சத்தியத்தை தான் நாம் போதிக்க வேண்டும். ஆகவே சத்தியத்தை நாம் போதிக்கும் போது ஜனங்கள் தொடப்பட்டு அநேகர் ஆசீர்வாதம் அடைவார்கள், விடுதலை அடைவார்கள். இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஆம், அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
நீங்கள் வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். வேத வசனத்துக்கு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுங்கள். இவ்விதமாய் நீங்கள் செய்யும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இவ்விதமாய் இயேசு சத்தியத்தை அங்கே வசனத்தை அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது அந்த ஊரிலே அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். திமிர்வாதம் என்றால் உங்களுக்கு தெரியும், வாதங்களிலெல்லாம் பயங்கரமான வாதம் தான் அந்த திமிர்வாதம். சரீரத்தை அசைக்க முடியாது, கை காலை அசைக்க முடியாது, உடம்பை அசைக்க முடியாது, கழுத்தை திருப்ப முடியாது. ஒருவேளை கண்களை மாத்திரம்தான் அங்கங்க திருப்பலாமே ஒழிய மற்ற முழு சரீரமும் திருப்ப முடியாதபடிக்கு வருகிற ஒரு வாதம் தான் இந்த திமிர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திமிர்வாதத்திலே பீடிக்கப்பட்டவனாக அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டத்துக்கூடாக அவன் போய்கொண்டிருக்கிறான். பல விதமான வேதனைகள் கூட அவன் போய்கொண்டிருக்கிறான். பல விதமான கவலைகள் கூட அவன் போய்கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த மனுஷனுக்கு இருந்த ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுக்கு 4 நண்பர்கள் இருந்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த 4 நண்பர்கள் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த 4 நண்பர்களும் விசுவாசம் நிறைந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தர் பேரிலே ஒரு விசுவாசம், ஆண்டவராகிய இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவர் மேலே அவர்கள் விசுவாசம் வைத்திருந்தது மாத்திரமல்ல, அந்த தங்களுடைய நண்பன் அவன் திமிர்வாதக்காரனாக இருந்தாலும் கூட அவனோடு ஒரு நெருங்கிய உறவு அவர்கள் வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நண்பனை ஆண்டவரான இயேசுவினிடத்தில் சுமந்து செல்வதற்கும் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பனுக்காக எதையும் செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியை, இன்னைக்கு நீங்கள் கஷ்டத்திலே, வேதனையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைகளிலே, போராட்டத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரீர வியாதியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான அவமானங்கள், நிந்தை மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விழுந்து போன ஒரு நிலைமையிலே, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு யார் தேவை தெரியுமா? இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் தேவை. விசுவாசம் நிறைந்த நண்பர்கள் தேவை. ஆண்டவரை நேசிக்கிற நண்பர்கள் தேவை. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் தேவை. உங்களை தூக்கி விடக்கூடிய நண்பர்கள் தேவை. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் வியாதி வந்துதான் இருக்கு, உங்களுக்கு வந்ததுல ஒரு ஆச்சரியம் இல்லை, என்ன பண்றது, எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு, உங்க தலையில இப்படித்தான் எழுதி வச்சிருக்குது, ஆகையினாலதான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு என்று சொல்லி அவங்க அங்க துக்க பாட்டை உங்களுக்கு அவங்க பாடக்கூடாது. அப்படிப்பட்ட நண்பர்களால பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வியாதி இன்னும் கூடத்தான் செய்யுமே ஒழிய, உங்களுடைய பிரச்சனை இன்னும் கூடத்தான் செய்யுமே ஒழிய, உங்களுடைய கவலைகள், பாரங்கள் இன்னும் கூடத்தான் செய்யுமே ஒழிய குறைய போறதில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் உங்களிடத்துல கோல் குண்டணிகளை சொல்லுகிறவர்களாக உங்களை, ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு உற்சாகமாய் போய்கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருக்காக உற்சாகமாய் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்களிடத்துல பாஸ்டரை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி, அவங்களை பற்றி, இவங்களை பற்றி குறை சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு தடையாக இருக்கிற நண்பர்கள் ஒருவேளை இருக்கலாம். அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகுங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்களை, விசுவாசம் நிறைந்த நண்பர்களை, என்ன ஆனாலும் எனக்கு உதவி செய்வார்கள், என்னோடு கடைசி மட்டும் நிற்பார்கள் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இந்த விதமான நண்பர்களால் தான் உங்களை ஆண்டவரண்டை வழிநடத்த முடியும், உங்களை ஆலயத்துக்கு கொண்டு போக முடியும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை உங்களை உற்சாகப்படுத்த முடியும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது நன்றாய் செய்கிறீர்கள் சகோதரனே, நன்றாய் செய்கிறீர்கள் சகோதரியே, இன்னும் உற்சாகமாய் செய்யுங்கள் என்று அவர்கள் உங்களை தூக்கி விடுவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு தேவை. ஆகவே உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் ஆவிக்குரிய, ஜெபிக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற,
கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற அப்படிப்பட்ட நண்பர்களை உங்களை சூழ வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற எல்லாரையும் நீங்கள் தூர விளக்குங்கள். என்றால் அவர்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு கேடாயிருப்பார்கள். அவர்கள் உங்களை கீழே இழுத்து விட முயற்சிப்பார்கள். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் தடையாயிருப்பார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு தடையாயிருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தேடி அறிந்து அவர்களை விட்டு விலகி ஆவிக்குரிய நண்பர்களை, ஊழியக்காரர்களை, பரிசுத்தவான்களை, விசுவாசிக்கிறவர்களை, ஜெபிக்கிறவர்களை உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த 4 நண்பர்களும் நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். வந்தபோது இங்கே வீட்டுக்குள்ளே போக முடியாது, அவ்வளவு ஜனங்கள் சுற்றி இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசுவண்டை நெருங்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே என்ன செய்வது? சரி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். இன்னொரு முறை இயேசு வந்தால் நாங்கள் அந்த நேரம் முன்னை கொண்டு போய் அவரிடத்தில் விடுகிறோம் என்று அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் ஒரு விடாமுயற்சியோடு இருந்தார்கள். இன்றைக்கு எப்படியாவது எங்களுடைய நண்பனை இன்றைக்கு எப்படியாவது நாங்கள் அவனுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவன் சுகமாக வேண்டும் என்று அவர்கள் அதில் உறுதியாய் திறத்திருந்தது மாத்திரமல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்களுடைய நண்பனுக்காக, இந்த சகோதரனுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே வீட்டின் மேலே ஏறி வீட்டின் கூரையை பிரித்து என்ன செய்தார்களாம்? அந்த திமிர்வாதக்காரனை அங்கே இயேசுவானவருக்கு முன்பாக அங்கே இறக்கினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இவ்விதமாய் இன்னொரு மனுஷனுடைய வீட்டை அவர்கள் திறந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உள்ளே அங்கே அந்த திமிர்வாதக்காரனை இறக்கிறார்கள். 5ஆம் வசனத்திலே பாருங்கள், அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்ப்பது அதுதான். விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய கவலைகள் மாற வேண்டுமா? உங்களுடைய வியாதி நீங்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தால் மாத்திரமே நாம் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லா அவிசுவாசத்தை தூர வீசுங்கள். டாக்டர் சொன்னது, நண்பர்கள் சொன்னது, தத்துவ ஞானிகள் சொன்னது, உங்களுடைய நண்பர்கள் சொன்னது, ஏன் உங்களுடைய குடும்பத்தார் சொன்னது, ஏன் உங்களுடைய பெற்றோர் சொன்னது, புருஷன் சொன்னது, மனைவி சொன்னது, உங்கள் பிள்ளைகள் சொன்னது, அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். கர்த்தருடைய வசனம் உங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுமா இருந்தால் அதை விசுவாசியுங்கள். விசுவாசிப்பதினாலே நாம் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவருடைய விசுவாசத்தை கண்டு என்ன சொல்கிறார்? அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவ்விதமா இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அங்கே இருந்த வேத பாரகர் அவர்கள் தங்களுக்குள்ளே யோசிக்கிறார், இவன் யார்? இந்த மனுஷன் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே அவர்கள் யோசிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒருவரால மாத்திரம்தானே பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த மனுஷன், இந்த தச்சனுடைய மகன், இவன் யார் என்று எங்களுக்கு தெரியும், இவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அவருடைய உள்ளங்களிலே அவர்கள் பலவிதமாய் அவர்கள் யோசிக்கிறதை அவர் பார்க்கிறார். பார்த்து 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் தங்களுக்குள்ளே இவ்விதமாய் சிந்திக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து ஆவியிலே உணர்ந்து, நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலே இப்படி சிந்திக்கிறது என்ன என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவராக இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திசை மாற்ற விரும்புகிறார். இங்கே ஒரு மனுஷனை தூக்கிவிட விரும்புகிறார். இங்கே ஒரு மனுஷனை வியாதியிலிருந்து சுகமாக்க விரும்புகிறார். அவனுடைய ஆவிக்குரிய அவனுடைய ஆத்ம வியாதியிலிருந்து கூட அவனை சுகமாக்க விரும்புகிறார். இதுக்கு யார் தடையாக இருக்கிறது? அங்கே வேத பாரகர், ஊழியர்கள் அங்கே தடையாக இருக்கிறார்கள். சில சமயங்களிலே நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்க இருக்கும்போது, தேவன் நம்மை உயர்த்த விரும்பும் போது, தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும் போது, தேவன் நமக்கு சில வரங்களை கொடுக்கும் போது, சில நேரம் அதுக்கு தடையாய் இடையூறாய் இருப்பதே பாவிகள் அல்ல, உலகத்து மனுஷர் அல்ல, சில சமயங்களிலே பரிசுத்தவான்கள், சில பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறவர்கள், ஊழியக்காரர்கள், ஏன் நம்மை நடத்துகிற ஊழியர்கள் கூட சில நேரம் நம் மேலே எழும்பி வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அவர்கள் தடை பண்ணுவார்கள். ஆகவே நாம் ஆவியிலே அதை உணரக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இங்கு இயேசு அவருடைய உள்ளத்திலே இருந்ததை அவருடைய ஆவியிலே அவர் உணர்ந்தார். அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தீய எண்ணத்தோடு, கேள்விகளோடு இருக்கிறார்கள், சந்தேகங்களோடு இருக்கிறார்கள் என்பதை இயேசு கண்டார். ஆகவே நாமும் அதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்விதமாய் அவர் சிந்திக்கிறதை பார்த்துவிட்டு 9ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது என்று சொல்லி, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அங்கே பேசிக் கொண்டிருப்பது வேறு யாரும் அல்ல, அது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அது ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, எல்லாவற்றால் ஏதோ ஒரு பெரிய ஒரு போதகர், ஒரு டீச்சர் அல்ல. அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பது, வசனத்தை போதித்துக் கொண்டிருப்பது, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த ஜீவனுடைய இயேசு தாமே அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தகுதி அவருக்கு இருக்கிறது. ஆகவே அவனுடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்திருந்தாலும், நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் கூட, உங்கள் பாவங்களை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் கூட பாருங்க, அந்த மனுஷன் எத்தனை வருஷங்கள் அந்த படுக்கையிலே படுத்து கிடந்திருப்பான். கையை அசைக்க முடியல, காதை அசைக்க முடியல, உடம்பு அசைக்க முடியல, திமிர் வாதத்திலே அவன் படுத்து கிடந்தான். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய நிலைமையும் கூட அந்த திமிர் வாதத்தை போல்தான் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை திமிர் வாதத்தை போல்தான் இருக்கிறது. உங்களுக்கு இந்த பக்கமும் திரும்ப முடியல, அந்த பக்கமும் திரும்ப முடியல, முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. ஒரு கட்டுப்பட்ட நிலைமையிலே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சகோதரனே, சகோதரியே, நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு விடுதலை இல்லை. இனிமேல் இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் இந்த பாயிலே படுத்திருந்தது போதும், இந்த கட்டிலே படுத்திருந்தது போதும். நீங்கள் இருக்கிற இடத்திலே அந்த தேங்கி நிற்கிறீர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த தேங்கி நின்றது போதும். நீங்கள் எழும்புங்கள். ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், நீ செய்தவைகளை நான் மறந்து விட்டேன், உன்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் தூக்கி நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன். ஆகினாலே நீ எழும்பு, உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தை உனக்காக சிந்தி இருக்கிறேன். ஆகவே நீ எழும்பு, நீ உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இவ்விதமாய் அவர் சொன்னபோது அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். வரும்போது படுக்கை அவனை சுமந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது போகும்போதோ அவன் படுக்கையை அவன் சுமந்து கொண்டு போகத்தக்கதாக கர்த்தர் ஆச்சரியமாய் கிரியை செய்தார். இவ்விதமாக இருந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனானாம். ஆம், அருமையான சகோதரனை, சகோதரியே, எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாருக்கும் முன்பாக உங்களுடைய குடும்பத்தை இணைக்க போகிறார். எல்லாருக்கும் முன்பாக
உங்களுடைய குடும்பத்தாரை ரட்சிக்க போகிறார். உங்களுடைய புருஷனை குடியிலிருந்து விடுதலை செய்ய போகிறார். எல்லாருக்கும் முன்பாக தேவன் காரியங்களை செய்ய போகிறார். விதமாய் நடந்த போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்தார்களாம், இப்படிப்பட்டதை நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் கண்டதில்லை. இதுவரைக்கும் நீங்க கண்டதில்லை. நீங்க காணாத காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க போகிறார். இது நிச்சயம். என்னுடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நினைத்திராத, எண்ணி பார்த்திராத ஒரு பலத்த அற்புதத்தை, அதிசயத்தை ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்க போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்திலே என்னுடைய மனைவியும் நானும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எங்களோடு கூட ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கண்களை மூடுங்கள். விசுவாசத்தோடு கூட எங்களோடு ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அருமையான இயேசு சுவாமி, இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதரியும் உடைய கருத்தில கொண்டு வந்து வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் உடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, அந்த திமிர்வாத காரனுடைய வாழ்க்கையிலே நீ அற்புதங்களை செய்ய முடியுமானா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உனக்கு அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய முடியும் சுவாமி. கர்த்தாவே, அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை நீர் பார்த்தீர். ஓ ஆண்டவரே, இந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை நீர் பார்த்தீர். ஆமாண்டவரே, இன்னைக்கு எங்களோடு கூட ஜெபத்திலே இணைந்து விசுவாசத்தோடு என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படாதா, என்னுடைய கவலைகள் நீங்காதா, என்னுடைய வியாதி சுகம் அடையாதா, என்னுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகாதா, ஓ என்னுடைய குடும்பம் மீண்டும் இணையாதா, ஓ விதமாய் பலவிதமான பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே இயேசுவின் வல்லமை அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எங்கே இருந்தாலும், வீட்டில இருந்தால் என்ன, ரோட்ல இருந்தால் என்ன, ஒரு வாகனத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தால் என்ன, எந்த இடத்தில் இப்பொழுது அவர்கள் இருந்தாலும் இயேசுவின் வல்லமை, நசரேயனாகிய இயேசுவின் வல்லமை அவர்களை தொடுவதாக. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்கள் எங்களோடு, கர்த்தாவே, எங்களோடு கூட விசுவாசத்தோடு கரம் சேர்க்கிற இந்த வேளையிலே, எங்களோடு இணைந்து கொள்கிற வேளையிலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் தானே அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் அற்புதங்களை கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே, அதிசயங்களை கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே, தெய்வீக சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் அற்புதங்களை காண்பார்களாக, அதிசயங்களை காண்பார்களாக ஆண்டவரே. இதுவரைக்கும் அவர்களுடைய கண்களால் கண்டுதாத அதிசயங்களை அவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. ஆமாண்டவரே, அவிதமாக கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருப்பீர்களானால் உங்கள் அருகில் இருக்கிற சபைக்கு போங்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவனை உங்களை வழி நடத்துவார்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசி, உங்களுக்கு ஆராதிப்பதற்கு என்று ஒரு நல்ல சபையில் ஆவிட்டால், வசனத்தை போதிக்கிற, சத்தியத்தை போதிக்கிற ஒரு நல்ல சபையில போய் சேர்ந்து கொள்வீர்களானால் ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தர் இந்த செய்தியினூடாக உங்களோடு பேசியிருந்தால், உங்களை தொட்டிருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருந்தால், தயவு செய்து எங்களுக்கு அதை எழுதி அனுப்புங்கள். நாங்கள் உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படவும், கர்த்தருக்கு மகிமை செலுத்தவும் அது உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் மறந்து போக வேண்டாம், இது உங்கள் வெற்றியின் நேரம்.